வணக்கம். நெசவாளி ஒரு சிறப்பு பார்வை. தேசிய கைத்தறி தின நல்வாழ்த்துக்களுடன் சாரதி மொபைல்ஸ், கண்ணமங்கலம். அனைவருக்கும் வணக்கம். அழகிய கைத்தறி ஆடைகளுக்கு ஸ்ரீராம் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கண்ணமங்கலம். அழகிய கைத்தறி ஆடைகளுக்கு ஸ்ரீராம் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கண்ணமங்கலம் மற்றும் ஸ்ரீ விஜய் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, வண்ணாங்குளம். என்னுடைய பேர் எம்.எஸ். சுந்தரம். என் பேர் வினோத்குமார். என் பேர் ஆர் சாம்பசிவம். என் பேர் ராஜேந்திரன். என் பேர் ராமலிங்கம். என் பேர் சேட்டு. என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் ஒரு நெசவாளி. நான் நெசவாளி. நான் ஒரு நெசவு தொழிலாளி. நான் ஒரு நெசவு தொழில் செய்கிற நெசவாளி. நான் ஒரு நெசவாளி. நான் ஒரு நெசவாளி. நான் ஒரு நெசவு தொழிலாளி. இந்த தொழில் 40 வருஷமாக பண்ணுகிறேன். நான் ஒரு 35 வருஷமாக இந்த தொழில் செய்கிறேன். ஒரு 45 வருஷமா பண்ணுறேன். 30 வருஷமாக நெசவு தொழில் செய்கிறேன். நான் 40 வருஷமாக இந்த தொழில் செஞ்சுக்கிறேன், தறி தொழில். இந்த தொழில் தாத்தாக்கு அடுத்து அப்பாவுக்கு அடுத்து நான், அப்படியே தலைமுறையாய் இந்த தொழிலை செய்து கொண்டு வருகிறோம். இந்த ஜாக்கார்டு டிசைனை நான் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கிறேன். நானும் தெரியாதவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து நானும் கட்டி கொண்டிருக்கிறேன். ஆல் ஜக்கார்டு, அப்புறம் தர்மவரம், புட்டா டிசைன், கோர்வை, மல்டி, இப்படி பலப்பட்ட ரகத்தை நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்டு கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு. என் பெயர் இந்திராணி ராமலிங்கம். நான் ஒன்றுபுரத்தில் இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் நெசவு தொழில் செய்கிறாரு. இவர் நெசவு தொழில் செய்கிறதுனால நானும் இங்கே வந்து கற்றுக்கிட்டு நெசவு தொழில் செய்கிறேன். பிஃபோர் மேரேஜ் எனக்கு இந்த நெசவு தொழில் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆஃப்டர் மேரேஜ் தான் எனக்கு இவர் தான் சொல்லி கொடுத்தாரு எல்லாமே. இந்த சிலப்பை ஓட்டுவேன், கார் சுற்றுவேன். இவருக்கு கூட நெசவு நெய்யும் போது கூட புத்தாக்கு வைப்பேன். வணக்கங்க. என் பேர் சதீஷ்குமாருங்க. திருவண்ணாமலை மாவட்டம், ஆரணி வட்டம், ஒன்றுபுரம் கிராமத்தில் இருக்குங்க. நான் ஒரு நெசவாளிங்க. எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, நான் இப்படி பரம்பரை நெசவு தொழில் தாங்க செஞ்சுட்டு வரோம். மற்ற வேலை மாதிரி 8 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லைங்க. காலையிலே வேலையில் உட்காந்தோன்னா நைட்டு 7 மணி 8 மணி, ஒரு சில டைம் 10 மணி வரைக்கும் கூட வேலை செய்வாங்க. ஒரு குடும்பம், ஒரு நெசவாளி ஒரு சேலை தயாரிக்கணும்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு நெசவாளி தறி நெய்வார். இப்போது அவங்க மனைவியோ இல்லை அம்மாவோ இருந்தாங்கன்னா அதுக்கு தேவையான நூல் சுற்றி கொடுக்கணும். இல்லை அப்பா இருந்தாங்கன்னா அதுக்கு ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா வேலை பார்த்து ரெடி பண்ணி கொடுக்கணும். இல்லை தம்பி இருந்தாங்கன்னா கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு, புட்டா கோவத்துக்கோ இல்லை நாடை போகிறதுக்கோ எதனா ஒன்று ஹெல்ப் பண்ணணும். ஒரு குடும்பமாக சேர்ந்து உழைச்சாதான் ஒரு சேலை தயாரிக்க முடியும். சேலை தயாரிக்கணும்னா பாவு நம்மக்கிட்ட வந்ததுன்னா கஞ்சி போடணும். வெளியே தெருவில் நீட்டி கஞ்சி போட்டு அதை ரோலில் சுற்றி எடுத்து அப்புறம் 1 by 1 ஜாயின் பண்ணணும். அச்சு பண்ணிக்கு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அச்சு பண்ணிச்சு ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அச்சு பண்ணிச்சது நுண்டு இஸ்த்துட்டு ஓடை நூல் நம்ம வீட்டில் அம்மாவோ இல்லை மனைவியோ யாராவது ஒருத்தர் சிலப்பை ஓட்டுவாங்க. சிலப்பை ஓட்டி அதை நம்ம தார் கோயிலில் சுற்றி எடுத்துகிட்டு அப்புறம் தான் தறி மேலே உட்காந்து அதை சேலையாக உருவாக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கே 3 நாள் ஆகும். ஒரு சேலை தயாரிக்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி 20 குடும்பங்கள் உழைக்கிறாங்க. அதோட ஒரு சாதாரண சேலை தயாரிக்கணும், நெசவு பண்ணணும் அப்படின்னாலே 20,000 முறைக்கும் மேலே கை கால்கள் ஆட்ட வேண்டியதாக இருக்குது. ஒரு நெசவாளி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சேலை நெசவு பண்ணாலும் கூட அந்த நெசவுக்கு உண்டான ஊதியம் அந்த நெசவாளிக்கு கிடைக்கிறது இல்லைங்க.
இவ்வளோ கஷ்டப்பட்டு நெசவு செஞ்சாலும் இதுக்கான ஊதியம் வந்து கிடைக்காதனால நம்ம ஊர்லேயே வந்து நிறைய பேர் வந்து இந்த தொழிலை விட்டு வேறு ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ இவ்வளோ பேர் இந்த தொழிலை வந்து விட்டுட்டு வெளியே ஊர் போகிறாங்க. இதை தடுக்கணும்னா வந்து இந்த தொழிலுக்கு இந்த நெசவுக்கு உண்டான ஊதியத்தை வந்து கரெக்டாக நெசவாளிக்கு போய் சேர்த்தாலே அவங்கவுங்க வந்து நெசவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது விசைத்தறி வந்ததுக்கப்புறம் நம்ம கைத்தறி தொழில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. இருந்தாலும் கைத்தறிக்குன்னு ஒதுக்கி இருக்கிற ரகங்களை வந்து நம்ம விசைத்தறியில் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதை வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்து கண்டிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போது இந்த சேலையில் வந்து ஒவ்வொரு நூலை வந்து நாங்கள் வந்து பார்த்து ரெடி பண்ணுறதுனால இதோட குவாலிட்டி வந்து நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமாகவே இருக்குங்க. ஆனால் அதில் வந்து ஒரு மிஷின் தயாரிக்கிறதுனால இதில் இருக்கிற குவாலிட்டியில் பாதி தாங்க இருக்கும். இப்போது ஒரு நெசவாளி வந்து நேரடியாக மக்கள்கிட்டயே வர்த்தகம் பண்ணுற மாதிரி ஒரு பட்டுப்பூங்கா வந்து அமைச்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட்டுப்பூங்கா அமைத்து தந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அரசு வந்து பட்டுப்பூங்கா அமைச்சாங்கன்னா எங்களை மாதிரி நெசவாளிக்கு உதவியாக இருக்கும். ரொம்ப எங்களுக்காகவே நெசவாளர்களுக்காகவே ஒரு பட்டு பூங்காவை அமைச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இதை வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கவனத்தில் எடுத்துக்கின்னு பரிசீலனை பண்ணால் நல்லாயிருக்கும். நெசவுன்றது ஒரு தொழில் இல்லைங்க, இது வந்து ஒரு கலை. இதை வந்து அழியாமல் பார்த்துக்க வந்து நம்ம எல்லோருடைய கடமை. நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.